செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை வந்த சொகுசு சுற்றுலா கப்பல் அதிமுகவினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. ஏனாமர் வலையில் சிக்கிய 100 கிலோ எடையுள்ள திருக்கை மீன் 17,000 ரூபாய்க்கு விற்பனையானது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்த முன்னாள் மாணவர்கள் நடனமாடி உற்சாகம். இனி விரிவான செய்திகள். புதுவை வந்த சொகுசு சுற்றுலா கப்பலை அதிமுகவினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டதா? தனியார் சொகுசு கப்பல் நிறுவனம் சென்னை, விசாகப்பட்டினம், மும்பை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் சுற்றுலா சொகுசு கப்பல்களை இயக்கி வருகிறதா? புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் இந்த கப்பலை கொண்டுவர திட்டமிடப்பட்டு கப்பலும் புதுச்சேரி வந்து பயணிகளை இறக்க முயன்றபோது அப்போதைய எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு காரணமாக கப்பல் சுற்றுலா பயணிகளை புதுச்சேரியில் இறக்காமல் திரும்பிச் சென்றதா? இந்நிலையில் தற்போது ஆட்சியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு இந்த கப்பல் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை இறக்கி ஏற்ற அனுமதி அளித்த நிலையில் பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இன்று புதுச்சேரி வந்த சொகுசு கப்பல் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளை இறக்கிவிட்டதா? புதுச்சேரி உப்பளம் புதிய துறைமுக வளாகத்தில் சுற்றுலா பயணிகளை இறக்கிவிட்டுள்ள நிலையில் துறைமுக வளாகத்தின் வாயிலில் அதிமுகவினர் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் துறைமுகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இந்த கப்பலை புதுச்சேரியில் அனுமதித்தால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும், புதுச்சேரியில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரிக்கும், போதைப்பொருள் விற்பனை கேந்திரமாக புதுச்சேரி மாறும் அபாயம் உள்ளதாக அவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனிடையே சொகுசு கப்பல் மூலம் புதுச்சேரி வந்த சுற்றுலா பயணிகளை சுற்றுலாத்துறை செயலர் மணிகண்டன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி ஒரு ஆன்மீக பூமி என்றும் சுற்றுலாவை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். சொகுசு கப்பல் வருகையால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற அரசியல் கட்சிகளின் குற்றச்சாட்டு குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர், மீனவர்கள் வாழ்வாதாரம் எந்த வகையிலும் பாதிக்காத வகையில் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், இது போன்ற சுற்றுலா பயணிகளின் வருகையால் மீனவர்களின் வாழ்வாதாரம் உயருமே தவிர பாதிக்காது என்றும் தெரிவித்தார். ஏனாம் மீனவர் வலையில் சிக்கிய 100 கிலோ எடையுள்ள திருக்கை மீன் 17,000 ரூபாய்க்கு விற்பனையானது. புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் ஆந்திராவின் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. ஏனாமை சேர்ந்த பெரும்பாலானவர்கள் கோதாவரி ஆற்றில் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். கடலும் ஆறும் சந்திக்கும் முகத்துவாரம் என்பதால் இப்பகுதியில் வித்தியாசமான மீன் இனங்கள், நண்டுகள் அவ்வப்போது மீனவர்கள் வலையில் பிடிபடுவது வழக்கம். இந்நிலையில் பீமராஜு குழுவினர் கோதாவரி ஆற்றில் முகத்துவாரத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது மீனவர்கள் வலையில் ராட்சத மீன் ஒன்று சிக்கியது. வலை மிகவும் கனமாக இருந்ததால் பாலயோகி பாலம் வழியே பிடிப்பட்ட மீனை கரைக்கு கொண்டு வந்து பார்த்தனர். அப்போது அது 100 கிலோ எடையுள்ள திருக்கை மீன் என்பது தெரிய வந்தது. இந்த தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் பலரும் கூடி வியப்புடன் மீனை பார்த்து சென்றனர். மேலும் கடலில் இருக்கும் மீன் தவறுதலாக முகத்வாரம் வழியாக ஆற்றுக்குள் வந்திருக்கலாம் என்று மீனவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து பிடிப்பட்ட திருக்கை மீன் 17,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்த முன்னாள் மாணவர்கள் நடனமாடி உற்சாகமாக மகிழ்ந்தனர். புதுச்சேரியின் பழமையான ஃபாத்திமா ஆண்கள் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி தனியார் விடுதியில் நடைபெற்றது. 30 ஆண்டுகளுக்கு முன் படித்தவர்கள் தங்கள் நண்பர்களை ஒரே இடத்தில் சந்திக்கும் ஆர்வத்துடன் கூடி மகிழ்ந்தனர். அப்பள்ளியின் முன்னாள் மாணவரான முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் கேக் வெட்டி அனைவருக்கும் கேக்கினை ஊட்டிவிட்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார். தொடர்ந்து நடந்த மெல்லிசை நிகழ்ச்சியில் பலரும் இளமை பருவம் திரும்ப வந்தது போல துள்ளி நடனம் ஆடினர். இப்பள்ளியில் படித்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், மருத்துவர், அரசு அதிகாரி, வழக்கறிஞர், காவல்துறை அதிகாரி, பொறியாளர், வணிகர்கள் என உயர்ந்திருந்தாலும் நண்பர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கில் ஒன்று கூடிய போது மாணவர்களைப் போல ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். வயது முதிர்ந்து நரைக்கூடிய நிலையிலும் தங்களது மாணவ பருவத்தை மறக்காமல் இளமை துள்ளலுடன் மகிழ்வுடன் அனைவரும் பிரிந்தனர். கந்துவட்டி கொடுமையால் தமிழக வெற்றிக் கழக உறுப்பினர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி குயவர்பாளையம் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்தவர் விக்ரம். 34 வயதான இவர் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகியாக செயல்பட்டு வந்தார். இவரது மனைவி மேரி, 2 குழந்தைகள் உள்ளனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விக்ரம் மினி லாரி ஒன்றை விலைக்கு வாங்கியுள்ளார். இதற்காக பல இடங்களில் கந்துவட்டிக்கு கடன் வாங்கி இருந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு விக்ரம் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார். அவரால் சரிவர வேலைக்கு செல்ல முடியவில்லை. இதனால் வருமானம் இல்லாமல் போனதால் வட்டிக்கு கடன் வாங்கியவர்களிடம் அவரால் பணத்தை செலுத்த முடியாமல் இருந்துள்ளார். கடன் கொடுத்தவர்கள் அடிக்கடி விக்ரமிற்கு போன் செய்து பணத்தை திருப்பி கேட்டு தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது.
இதனால் மனம் வேதனை அடைந்த விக்ரமிற்கு அவரது மனைவி ஆறுதல் கூறி வந்துள்ளார். இந்நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத போது விக்ரம் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அப்போது விக்ரமின் வீட்டில் அவரது கட்சியின் தலைவர் விஜய்க்கு அவர் எழுதிய உருக்கமான கடிதம் சிக்கியுள்ளது. இந்நிலையில் விக்ரம் கந்துவட்டி கொடுமையால் தற்கொலை செய்து கொண்டுள்ளதால் அவருக்கு வட்டிக்கு பணம் கொடுத்து தொல்லை கொடுத்தவர்கள் யார் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்களை கைது செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. லாஸ்பேட்டை கம்பன் நகரில் வாய்க்கால் அடைப்பை சரி செய்யும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பார்வையிட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட செல்லப்பெருமாள்பேட்டை ஊத்துக்காட்டு மாரியம்மன் கோவில் அருகே கம்பர் வீதியில் உள்ள பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வீதிகளில் வழிந்தோடி துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தலைவருமான வைத்தியநாதனிடம் தெரிவித்தனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் விரைந்து நடவடிக்கை எடுத்து துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு ஜேசிபி இயந்திரம் மூலம் வாய்க்கால் அடைப்பை சரி செய்ய உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் உத்தரவின் பேரில் கழிவுநீர் வாய்க்காலை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட பகுதிக்கு நேரில் சென்ற சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பணிகளை பார்வையிட்டு இனிவரும் காலங்களில் இதுபோன்று பாதாள சாக்கடையில் அடைப்புகள் ஏற்படாதவாறு முழுமையாக சரி செய்து தர வேண்டும் என்று அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். கருவடிக்குப்பம் பிள்ளையார் கோவில் குளத்தின் மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தொடக்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை மற்றும் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட லாஸ்பேட்டை காவல் நிலையம் எதிரே அமைந்துள்ள கருவடிக்குப்பம் பிள்ளையார் கோவில் குளத்தை மேம்படுத்தும் பணிக்கான முதற்கட்ட பணிகள் முழுவதுமாக நிறைவடைந்த நிலையில் தற்போது இரண்டாம் கட்ட மேம்பாட்டு பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. 37 லட்சம் ரூபாய்க்கான மேம்பாட்டு பணிகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் மற்றும் கல்யாண சுந்தரம் ஆகியோர் துவக்கி வைத்தனர். மேம்பாட்டு பணிகளை விரைந்து முடிக்கவும் அதிகாரிகளுக்கு அவர்கள் உத்தரவிட்டனர். இரண்டாம் கட்ட மேம்பாட்டு பணிகளில் குளத்தின் உட்புறம் உள்ள நடைபாதை, கைப்பிடி மற்றும் விடுபட்ட சுற்றுச்சூழல் அமைக்கும் பணிகள் நடைபெற உள்ளது. முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு சாரத்தில் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமாரின் பிறந்த நாள் விழா நாளை அவரது ஆதரவாளர்களால் கொண்டாடப்பட உள்ளது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சாரம் மார்க்கெட் பகுதியில் பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதா. நெல்லித்தோப்பு தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் விஜயராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி, தண்ணீர் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் ரிச்சர்ட் ஜான்குமாரின் ஆதரவாளர்கள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். குப்பைகளை சரிவர அகற்றாததை கண்டித்து உள்ளாட்சித்துறை அலுவலகத்தை சட்டமன்ற உறுப்பினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் குப்பைகள் வாரும் ஒப்பந்தம் வேறொரு நிறுவனத்திற்கு சமீபத்தில் மாற்றப்பட்டுள்ளது. அந்த நிறுவனம் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு பணியை தொடங்கியது. ஆனாலும் பல இடங்களில் குப்பைகள் சரிவர வாரப்படாமல் இருந்துள்ளது. ஏற்கனவே ஒப்பந்தம் எடுத்த குப்பை தொட்டி கவிழ்க்கப்பட்டு குப்பைகள் தேங்கி கிடந்தது. மேலும் சாரம் 45 ரோடு உள்ளிட்ட பல இடங்களில் குப்பை தொட்டிகளை காணவில்லை. வீடுதோறும் குப்பைகள் வாங்கப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். உருளையன்பேட்டை தொகுதியில் இது அதிகமாக இருப்பதாக கூறி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுமக்கள் காலை கடற்கரை சாலையில் உள்ள புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்திற்கு சென்று முறையிட்டனர். அங்கு நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. உள்ளாட்சித்துறை அலுவலகத்திற்கு பொதுமக்களுடன் சென்ற சட்டமன்ற உறுப்பினர் அங்கு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார். குப்பைகள் வாரப்படாததால் தொகுதி மக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இயக்குனர் சக்திவேலிடம் சரமாரி கேள்விகள் கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக இயக்குனர் உறுதியளித்ததை தொடர்ந்து அனைவரும் போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றனர். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் வரும் 6ஆம் தேதி துவங்க உள்ளது. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி தலைவர் தாமோதரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் இந்தியா கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியோடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி 2ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி பிரீமியம் லீக் போட்டிகள் வருகின்ற 6ஆம் தேதி மாலை துவங்குவதாகவும், துத்திப்பட்டு சீகம் மைதானத்தில் இந்த போட்டிகள் தொடங்கி 27ஆம் தேதி வரை பகலிரவு ஆட்டமாக நடைபெற உள்ளதாக கூறினார். இதில் கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் 6 அணிகள் கலந்து கொள்வதாகவும், இதில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ், ஊசுடு அகாட் வாரியார், மாகி மைலோ அணி, காரைக்கால் நைட் ரைடர்ஸ், ரூபி
வைட்டவுன் ஜெலண்ட் உள்ளிட்ட 6 அணிகள் கலந்து கொள்ளும் போட்டி நடைபெற உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த போட்டியை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதியுடன் ஆன்டி கரப்ஷன் யூனிட் மேற்பார்வையில் நடைபெற உள்ளதாகவும், இந்த போட்டியை பார்க்க வரக்கூடிய ரசிகர்களுக்கான ஏற்பாடுகளை CAP நிர்வாகம் சிறப்பாக செய்துள்ளதாகவும் கூறினார். இந்த போட்டி அனைத்தும் நேரடியாக பார்க்க வரலாம், வர முடியாதவர்கள் தொலைக்காட்சியிலும் பார்க்கலாம் என்று அவர் கூறினார். இந்த போட்டியை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனமும் ஃபென்கோர்ட் தமிழ் வர்ணனையோடு நேரடி ஒளிபரப்பு செய்வதாகவும் அவர் தெரிவித்தார். பேட்டியின் போது செயலாளர் ராமதாஸ், முன்னாள் செயலாளர் சந்திரன், CEO மயக் மேந்தா, பயிற்சியாளர் வெங்கட்ராமன், போகித் கிங்ஸ் உரிமையாளர் ரவிக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை நல்லூர் காலனியில் தார் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பரிந்துரையின் மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆதிதிராவிடர் வசிக்கும் நல்லூர் காலனியில் புதிதாக பட்டா வழங்கப்பட்ட இடத்தில் உள்ள அனைத்து சாலைகளுக்கும் கழிவுநீர் வசதியுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றதா. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் மேலாண் இயக்குனர் சிவகுமார், செயற்பொறியாளர் பக்தவச்சலம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி சார்பில் புதுவை கடற்கரை சாலையில் தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை மற்றும் விஸ்வ யோகேந்திரா புதுடெல்லி மற்றும் IRDRP சென்னை இணைந்து புதுச்சேரி காந்தி சிலை பின்புறம் பாறை இடுக்குகள் மற்றும் கடற்கரையில் இருந்த பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் பணியை மணக்குள விநாயகர் செவிலிய கல்லூரி மாணவர்கள் மற்றும் ரெட் கிராஸ் சொசைட்டி ஆயுட்கால உறுப்பினர்களுடன் சேர்ந்து செய்தனர். இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டியின் புதுச்சேரி கிளை சேர்மன் லட்சுமிபதி தலைமை தாங்கினார். இருதயசாமி, பாஸ்கர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார், யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணைப்பாளர் அருண், நாகலிங்கம், ஆயுட்கால உறுப்பினர்கள் திலகவதி, பிரதேஷ் இருதயராஜ், நூர் சாஹிப், அற்புதராஜ், தேவகாந்த், கந்தசாமி, இருசப்பன், ஸ்ரீனிவாசன், பெருமாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மாணவிகளுடன் இணைந்து புதுச்சேரி கடற்கரையில் உள்ள பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் பணியை அவர்கள் மேற்கொண்டனர். கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட எதிரே கட்டப்பட்டுள்ள நல்வாழ்வு மையத்தை ஸ்டாலின் திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட 18வது வார்டு ஜாமியா மஸ்ஜித் ஷாதி மஹால் எதிரே நகர்ப்புற நல்வாழ்வு மைய கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. சென்னை தலைமை செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சி மூலம் காணொலி காட்சி வழியாக தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் கோட்டக்குப்பம் நகர்ப்புற நல்வாழ்வு மையத்தை திறந்து வைத்தார். நகர்ப்புற நலவாழ்வு மையத்தின் வளாகத்தில் நகராட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த திறப்பு விழா நிகழ்ச்சி LED திரையில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. இந்நிகழ்ச்சி நகரமன்ற தலைவர் ஜெயமூர்த்தி தலைமை தாங்கினார். வானூர் வட்டார மருத்துவ அலுவலர் ஜெயபிரகாஷ் வரவேற்புரையாற்றினார். நகர்மன்ற துணைத் தலைவர் ஜீனத் பிவி, நகராட்சி ஆணையர் புகழேந்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக விழுப்புரம் MP ரவிக்குமார், வானூர் ஒன்றிய குழு சேர்மன் உஷா, PKT முரளி, பெரிய பள்ளிவாசல் முத்தவள்ளி, முகமது ஃபாரூக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9,050 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 72,400 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,170 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை வந்த சொகுசு சுற்றுலா கப்பல் அதிமுகவினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. ஏனாம் வலையில் சிக்கிய 100 கிலோ எடையுள்ள திருக்கை மீன் 17,000 ரூபாய்க்கு விற்பனையானது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்த முன்னாள் மாணவர்கள் நடனமாடி உற்சாகம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.